மாற்றுவதற்காக யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன், பிரதேச செயலாளர்கள், வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 2018-2019 காலப்பகுதியில் 3800க்கும் மேலதிகமான வீடுகளை நிர்மாணித்து தருவோம் என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அன்றிருந்த அரசாங்கம் 1,50,000 ரூபாவை மாத்திரம் வழங்கி அத்திவாரம் போட்டு மக்களை நடுவீதியில் விட்டுள்ளனர். ஆகவே அந்த அனைத்து வீடுகளையும் நாம் நிர்மாணிக்க வேண்டும். அந்த காலத்தில் நிதியை வைத்துக் கொண்டு இதனை நிர்மாணிக்க ஆரம்பிக்கவில்லை. ஜனாதிபதி கனவுடனேயே இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடுகளையும் எதிர்வரும் 2-3 வருடங்களுக்குள் நிர்மாணிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் மாத்திரம் 1300 மில்லியன் ரூபாய் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதில் வீடமைப்புக்காக 891 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வீடுகள் புனரமைப்பதற்கான வேலைக்கு 184 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மின்சார இணைப்பு அல்லது நீர் இணைப்பு, அடுத்து கிணறுகளை சுத்தப்படுத்துகின்ற வேலை, மின்சார இணைப்பு, அதே போன்று சனசமூக நிலையங்களுக்கான காணி கொள்வனவு போன்ற செயற்பாடுகளுக்கு 1400 மில்லியன் ரூபாயும் கூட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனிடையே நுவரெலியா 501B முல்லோயா கீழ் பிரிவில் மண் சரிவு அபாயத்தை எதிர்கொண்டுள்ள 50 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் இன்று ஆரம்பமானது. நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் R.G. விஜயரத்ன, மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இதற்கு முன்னர் பயனாளிகளை எவ்வாறு தெரிவு செய்தனர் என்பது தொடர்பில் அனைவரும் அறிந்ததொன்றே. அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவர்களுக்கு ஏற்றாற்போன்று பயனாளிகளை தெரிவு செய்தனர். ஆனால் இம்முறை இந்த வேலை திட்டத்தை எவ்வாறு செய்தோம்? பிரதேச செயலாளர் குழு ஒன்றை நியமித்தார். குழு ஒன்றை நியமித்து பரிந்துரையை முன்வைத்தார். அந்த பயனாளிகளின் பெயர்களை இந்த தோட்டத்துக்கு அறிவித்தார். உங்களுக்கு ஆட்சேபனைகள் இருந்தால் அதனை முன்வைக்க முடியும் என கூறினார். இதனால் மிகவும் ஒழுக்கத்தோடு இந்த பயனாளிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதுவே மாற்றம். 1600 லட்சம் நிதி முழுமையான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் உட்கட்டமைப்பு அமைச்சினால் பாரிய நிதி நுவரெலியா மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புது அரசாங்கம் இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிக்கிறோம். நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் இது காத்திருந்தோம். இடிஞ்ச வீட்டில் நாங்கள் இருந்தோம். இந்த வீடை கட்டி கொடுக்குற அனைவருக்கும் நாங்கள் நன்றி கும்பிட்டு நன்றியை தெரிவிக்கிறோம் சாமி.